ஹே ஹலோ காய்ஸ், வணக்கம் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்மள ரெட்புல் கொலாபரேஷன் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வரப்போகுது நம்ம ஃப்ரீ ஃபயருக்குள்ளே. அதை என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாங்க, ரெட்புல் கொலாபரேஷனு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா FFWS ஃப்ரீ ரிவார்ட்ஸு, அதுக்கப்புறம் OB51 பண்டில்ஸு ஐட்டம்ஸுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரைட்டு, அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் டிங்குன்னு அழுத்தி விட்டு நம்ம சேனலில் ஒரு மெம்பராக சேர்ந்துக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டு விட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நேற்று நம்ம என்ன சொன்னோமோ சொன்ன மாதிரியே இந்த கார்டன் MP5 கன் ஸ்கின் பார்த்திங்கன்னா வந்துருச்சுங்க. ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த கன் ஸ்கின் எடுத்தீங்க, யாரெல்லாம் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம என்ன சொன்னோமோ சொன்ன மாதிரியே வந்துருச்சு. ஆனால் என்ன ஒரு சேஞ்சுனால் இந்த லாவா MP5 ரிங்கில் இருக்கணும், இந்த பிங்க் கலர் MP5 அந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்கணும், அதை மாற்றி வந்திருக்கு. ஓகேவா, இதுதான் ஒரு குட்டி சேஞ்சு. ஸோ இதுவாக அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த டாக்டிக்கல் மார்க்கெட்டு, டீம் பூஸ்ட்ரு, அதுக்கப்புறம் சூப்பர் லெக் பாக்கெட்ஸு, அதுக்கப்புறம் என்ஹான்ஸ்டு ஹேமரு, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி இன்றைக்கி காலையிலே சொல்லியிருப்பேன். ஸோ யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்கலையோ மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நான் போடுற வீடியோக்கு கீழே தான் இருக்கும், சேனலில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், அங்கே இருக்கும். ஓகேவா, ஸோ இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேமோட OB51 அப்டேட்டு பார்த்திங்க அப்படின்னா 29 வரப்போகுது இல்லையா. ஸோ அப்போ ஃப்ளேமிங் அரேனா ஈவெண்ட்டு ஸ்டார்ட் ஆயிரும்ப்பா. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீயாக ஒரு அக்கா பண்ணல கொடுக்குறானுங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஏதோ ஓரளவுக்கு நல்லா இருக்குது, எனக்கு பிடிக்கல அவ்வளோக்கும், ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகேப்பா அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரீ பண்டில் கொடுத்துருவானுங்க. அதுக்கப்புறம் ஸ்டைல் யுவர் ப்ளே கார்ட்ஸ் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம போயா அடித்தோன்னா அந்த கப் எஃபெக்ட் வரும் இல்லையா, அதை நான் உங்ககிட்ட ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம OB51 அப்டேட்டோட வெப்பன் சேஞ்சஸ்லாம் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது ரைஃபிள் வரப்போகுது. உங்களுக்கே தெரியும், நான் சொல்லியிருக்கேன், ஒரு புது கன்று வின்செஸ்டர்ப்பா. இது லெவலாக பிரிக்கலாம், அந்த மாதிரி லெவலாக அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்கள் கிட்ட ஆல்ரெடி. நெக்ஸ்ட்டு பேராஃபால், ஆகு, மேக்டனு, M60 இந்த கண்ணுக்கெல்லாம் நமக்கு பவரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் இனிமேட்டு OB51 அப்டேட்டுக்கு அப்புறம் நம்ம ஏர்ட்ராப் இருக்கு இல்லையா, ஸோ ஏர்ட்ராப்பில் புது வெப்பனை ஆட் பண்ண போகிறானுங்க. அது என்ன வெப்பனுன்னா தாம்சனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாம்சன் எக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கன்னு. ஸோ அதுக்கப்புறம் மினியூசிக்கு பவரை குறைச்சிருக்கானுங்க. அந்த ஒரு கனுக்கு தான் பவரை நர்வ் பண்ணியிருக்காங்க, குறைச்சிருக்காங்க. ஓகேவா, தாம்சன்லாம் சும்மாவே அப்படி அடிக்கும், டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் வச்சா அப்படி ஸ்கின் வச்சா அப்படி அடிக்கும். இதில் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்கின்னு வச்சு ப்ளஸ் இந்த தாம்சன் எக்ஸ் எடுத்தால் என்ன மாதிரி அடிக்கும், யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம். ஸோ ஓகே, இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் தெரிவிங்க. ஸோ ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா OB51 கேரக்டர் சேஞ்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம ஃபாட் அண்ணன் தான். ஸோ ஃபாடு கேரக்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய சேஞ்செலாம் இல்லை, ஒரு சின்ன சேஞ்சு தான். அது என்னன்னா, இப்போது இது வரைக்கும் நம்ம ஃபாடு கேரக்டர் 4 செகண்டுக்கு 10 HP கொடுக்குமா. இதுக்கப்புறம் OB51 அப்டேட்டுக்கெலாம் 10 HP கொடுக்கும், ஆனால் 3 செகண்டுக்கு தான் கொடுக்கும். ஓகேவா, இது பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய சேஞ்செலாம் இல்லை, ஒரு சின்ன சேஞ்சு தான். 1 செகண்ட் குறைச்சிருக்காங்க, டைம் குறைச்சிருக்காங்க கொஞ்சம். ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரின்னு ஒரு கேரக்டருக்கு பார்த்திங்களா புதுசாக வந்திருக்கு பார்த்திங்களா, அந்த கேரக்டருக்கு பவரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க. அது என்னன்னு இப்போ பார்த்துருவாங்க. இதுவும் ரொம்ப பெரிய சேஞ்செல்லாம் கிடையாது, சின்ன சேஞ்சு தான். இது வரைக்கும் நம்ம ரின் கேரக்டர் எவ்ரி 8 செகண்டுக்கு 3 குணை த்ரோ பண்ணும் இல்லையா. ஸோ OB51 அப்டேட்டில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடியூஸ் த டிலே பிட்வீன்
நைஃப் த்ரோஸ் அண்ட் ஷார்டன் த டிஸ்டன்ஸ் நீடட் டு பூஸ்ட் குனாய் டேமேஜ். அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த டிலே இருக்கு இல்லையா, குனாய் த்ரோ பண்ணுற டிலே, ஸோ அதை வந்து குறைச்சிருக்காங்க, பூஸ்ட் பண்ணியிருக்காங்களாமா. அதாவது அந்த டிலே வந்து இனிமேல் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் குனாயோட டேமேஜ் பூஸ்ட் பண்ணுறதுக்கான டிஸ்டன்ஸை வந்து ஷார்டன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் வந்து ரின்னோ கேரக்டரோட சேஞ்சஸ்ஸு. ஓகேவா, வாய் வேறு இப்படி ஆகுதுங்க, எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி தான் அந்த வாய் இப்படியே ஆகுதுங்க. ஸோ கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் வாய் என் பேச்சே கேட்காது. ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி உளறி இருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரிஸ் FFWS வரப்போகுது இல்லையா. ஸோ அதுக்கான ரிவார்ட்ஸ்லாம் இப்போ வந்து நம்ம பார்த்துருவோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இதுதான் வந்து FFWSக்கான 2025க்கான ரிவார்ட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சில்வர் அண்ட் பிளாக் கலரில் வந்து ஒரு சூப்பரான ஒரு க்ளோவல் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் கூட ஃபஸ்ட்டு இதை பார்க்கும்போது கட்டானா ஸ்கின்னு நினச்சேன். ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேக் பேக்கான ஸ்கின்னுங்க. ஸோ ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருக்குது, எஃபெக்ட்லாம் வரதுனால கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுதாங்க மெயின் ஐட்டம், செம்மையான ஒரு பண்டிலு. இந்த பண்டில் வந்து எல்லாத்துக்கும் போட்டு விளாட பிடிக்கும், இந்த மாதிரி பண்டில்ஸ் எல்லாம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து வெள்ளை கலரு ப்ளூ கலர்னு வந்துச்சு. ஸோ இந்த சட்டை தாங்க வேறு லெவலில். அதுக்கப்புறம் அந்த மாஸ்க்கு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு பண்டிலுக்கு ஒவ்வொரு கலரில் ஜாஸ் பண்டில் விட்றானுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிரனேட்டுக்கான ஸ்கின்னு, இது நார்மல் தான் கிரனேட்டுக்கான ஸ்கின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேனுக்கான ஸ்கின்னுங்க. பேனில் வந்து அந்த லைட்டாக எஃபெக்ட் வருது, லைட்டாக அந்த மின்னல் அந்த மாதிரி லைட்னிங் எஃபெக்ட் வந்து லைட்டாக வருது. அதுக்கப்புறம் இந்த பண்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் வரலாம் அப்படின்னு வந்து என்னோடய கெஸ்ஸு ஒன்று வந்து இருக்குது. ஸோ அதுதான் வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பண்டில், அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலரில் ஒரு பண்டில் இருக்கும் இல்லையா, போன வருஷம் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம், போன வருஷம் வந்தது அந்த ஒயிட் கலர் பண்டிலு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு பண்டில் இருக்கும், அந்த பண்டிலு. அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரிங் ஈவெண்ட்டில் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ளோவால் வந்து இந்த மாதிரி லக் ராயலில் வந்து நிறைய க்ளோவால் கூட சேர்ந்து இது ப்ரீவியஸ் அந்த வேர்ல்ட் சீரிஸ் க்ளோவால் கூட வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஸ்டெப் அப் ஈவெண்ட்டில் அந்த ப்ரீவியஸ் வேர்ல்டு சீரிஸ் க்ளோவால்ஸ் கூட வந்து சேர்ந்து வரலாம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கங்கப்பா. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு எனக்கு கிடச்சிருக்கு அப்டேட்டு. ஓகேவா, இதுவா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த எமௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பழைய அந்த இது வேர்ல்ட் சீரிஸ் எமௌண்ட்ஸு அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா திரும்பி இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் அப் ஈவெண்ட்டில் ரிட்டன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்கிறதெல்லாம் சான்சஸ் தான். ஸோ மேபி வந்தாலும் வரலாம் அப்படிங்கிறதான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இதுலேயும் இந்த அமௌண்ட்லாம் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பேக் பேக்கு வந்து ப்ரீவியஸ் வேர்ல்ட் சீரிஸ் பேக் பேக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஈவெண்ட்டில் வந்து ரிட்டன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 100% கன்ஃபார்மு அப்படிலாம் இல்லை, எப்போ வரப்போகுதுன்னு தெரில, டேட்டும் கன்ஃபார்ம் ஆகலை. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து வருங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த பேனுக்கான ஸ்கின் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேன் ஸ்கின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பேனு வந்து இந்த டோக்கன்லாம் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி விடுவானுங்க. ஸோ இந்த பேனு வந்து 100% கன்ஃபார்மே. ஸோ மற்ற இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து தெரியலங்க, என்னென்ன ரிவார்ட்ஸ் ஆட் பண்ண போகிறானுங்கன்னு. அந்த பேன் வந்து 100% கன்ஃபார்ம். மற்ற ரிவார்ட்ஸ்லாம் கொஞ்சம் டவுட்டு தாங்க, என்னென்ன ரிவார்ட்ஸ் அப்படின்னு தெரியல. ஸோ போக போக தான் தெரியும். ஸோ பொறுத்துன்னு தான் வந்து பார்க்கணும். ஸோ இந்த லாகின் 1 டைம், அதுக்கப்புறம் ப்ளே BR 5 டைம், அந்த ப்ளே CS 6 டைம், அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி டாஸ்க்ஸ் கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணால் டோக்கன் கொடுத்து அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி விடுவானுங்க. இது வந்து நான் கெஸ் பண்ணுறது தான், 100% கன்ஃபார்ம்லாம் இல்லை. பேனுக்கான ஸ்கின் 100% கன்ஃபார்மு. மற்ற ரிவார்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியலங்க. ஸோ அந்த க்ளோவால் வந்து எது காட்டினா வந்தாலும் வரலாம் அப்படின்னு தான் காட்டினேன். ஸோ ஓகேவா, இது வந்து 100% கன்ஃபார்ம்லாம் இல்லை. க்ளோவால் நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டெப் அப் ஈவெண்ட்லேயே வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது, லக் ராயலில் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஓகேவா, இதை வந்து தெரிஞ்சுக்கங்கப்பா. எப்பா மூச்சு அடக்கி நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ மூச்சு விட கேப் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதுக்காகவாவது ஒரு லைக் கொடுத்துட்டு போகலாம். ஸோ ஓகேங்க.
ஸோ இதோட இந்த வீடியோ வந்து ஒன்று மறந்துட்டேன் பாருங்கள், ரெட்புல் கொலாபரேஷனு. ஸோ ரெட்புல் கொலாபரேஷன் வந்து எப்போ வரப்போகுதுன்னு தெரில, ஆனால் வரப்போகுதுங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. எப்போ வரப்போகுதுலாம் தெரிலங்க, டேட்லாம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அதுக்கான ஐட்டம்ஸ்லாம் இப்போ வந்து பார்த்துருவோம் வாங்க. நமக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் எக்ஸ் ரெட்புல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலாபரேஷனுக்கான ஒரு ட்ரெய்லர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நீங்களே வந்து பாருங்கள். ஸோ அந்த ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஐட்டம்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹூடி வந்து கொடுத்து வச்சுருக்கானுங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள், இந்த பேராஷூட்லாம் வந்து ரிவீல் பண்ணியிருக்கானுங்க இந்த ட்ரெய்லரில். ஸோ நீங்களே வந்து பாருங்கள், அந்த ரெட்புல் கேன்லாம் வந்து காமிச்சிருக்கானுங்க. எக்ஸ்க்ளூசிவ் ஐட்டம்ஸ் வந்து அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து காமிச்சிருக்கானுங்க. ஸோ அக்டோபர் 15th to டிசம்பர் 15th அப்படின்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ என்ன தெரியல, எனக்கு தெரிஞ்சு நவம்பர் 15 வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நவம்பர் 15 வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹூடி, ரெட்புல் ஹூடி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெட்புல் க்ளோவால், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேக் பேக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேராஷூட்கான ஸ்கின்னு, இதெல்லாம் வந்து இந்த ரெட்புல் கொலாபரேஷனில் வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கப்பா. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான அப்டேட்ஸு. ஸோ இதோட இன்றைக்கான வீடியோவை நான் முடித்து கொள்கிறேன். ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் டாட்டா, பபாய்.